வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 21 சனிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெல்லூருக்கு நேர் கிழக்கே 450 கிலோமீட்டர் தொலைவிலையும், அதாவது சென்னைக்கும் அதே தொலைவு தான், 465 கிலோமீட்டர் தொலைவிலையும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. சற்று, அதாவது யூ டர்ன் போடும் பொழுது கொஞ்சம் தொலைவிற்கு போய் தான் அப்படியே திரும்பும். வி டர்ன் போட்டால் தான் டக்குன்னு திரும்பும். ஒரு புள்ளியில யூ டர்ன் போட தொடங்கி விட்டது, யூ டர்ன் போட்டு விட்டது எனலாம். ஒரு லாங் பெண்ட் போட்டு திரும்பி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேதி 21. நெல்லூருக்கு கிழக்கே இருக்கும் என்றும் இருக்கிறது. சற்று விலகி வரும் என்றும், சற்று சென்னைக்கு அப்பால் விலகி மீண்டும் சென்னைக்கு அப்பால் சென்னைக்கு கிழக்கே வரும் பொழுது 300 கிலோமீட்டர் தொலைவிலே சற்று நெருங்கி கடலூருக்கு மேலும் நெருக்கமாக வந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட இலங்கைக்கு அருகே வரக்கூடிய 24ஆம் தேதி வந்தடையும். ஆக 22ஆம் தேதி சென்னைக்கு கிழக்கே, 23ஆம் தேதி வட தமிழ்நாடு மற்றும் டெல்டாவிற்கு கிழக்கே, 24ஆம் தேதி கரையை நெருங்கும். இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இருந்து, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று போல குளிர்காற்று, அதாவது இப்ப அங்க வருவது அரபு நாடுகளில் இருந்தும் பாகிஸ்தான் மற்றும் வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து அரபிக்கடல் வழியாக வரக்கூடிய குளிர்காற்றை ஈர்த்து பாலக்காட்டு கணவாய் வழியாக வரும் பொழுது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வரக்கூடிய காற்று வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு, அதாவது நிகழ்விற்கு இமயமலை பகுதியிலிருந்து தமிழ்நாடு தரை வழியாக நிகழ்விற்கு போகக்கூடிய காற்று குளிர்காற்று, பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடியது குளிர்காற்று. இருந்தாலும் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் அந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளெல்லாம் வெப்பமடைந்து கிழக்கு நோக்கி வரும் பொழுது திண்டுக்கல், மதுரை மற்றும் ஈரோடு, அதாவது அந்த பாலக்காட்டு கணவாயோட விரிந்த பரந்த பகுதி, மதுரை முதல் சேலம் வரைக்கும் இடைப்பட்ட மதுரை, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலே மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும். நேற்றைக்கே கொடுத்தது. நேற்றைக்கு, அதாவது விடிய விடிய மழை நேற்றைக்கு பல மாவட்டங்களில், குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி மாவட்ட எல்லை பகுதி, அதாவது திருச்சி மாவட்டம் லால்குடி, நந்தியார் ஹெட் 7 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் அந்த மாவட்டத்தில், அதாவது மண்ணச்சநல்லூர் வாத்தலை அணைக்கட்டிலையும் 6 சென்டிமீட்டர், புள்ளம்பாடி 5 சென்டிமீட்டர், களக்குடி 4 சென்டிமீட்டர், தேவிமங்கலம் 3 சென்டிமீட்டர், சமயபுரம் 3 சென்டிமீட்டர், லால்குடி 3 சென்டிமீட்டர், முசிறி 2 சென்டிமீட்டர், சிறுகுடி 2 சென்டிமீட்டர், துறையூர் 2 சென்டிமீட்டர், திருச்சி மாநகரம் லேசான மழை. இவ்வளவுதான். அதே போல நேற்றைய மழைப்பொழி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பொழிந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் 1 சென்டிமீட்டர், வெள்ளக்கோவில் 1 சென்டிமீட்டர், உப்பார் அணை 1 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் கீழே, திருப்பூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர்களும் 1/2 சென்டிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட கயத்தாரில் நேற்று சொல்லியிருந்தோம் 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் மழை பொழிவு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலையும் மழை பொழிந்தது. சேலம் மாவட்டத்தில், அதாவது தம்மம்பட்டி 3 சென்டிமீட்டர், கங்கவள்ளி 1 சென்டிமீட்டர், ஆத்தூர் 1 சென்டிமீட்டர், இப்படி மழை பொழிவுகள். மேலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பாடலூர் நேற்று சொல்லியிருந்தோம் 3 சென்டிமீட்டர் மழை, தழுதலை 2 சென்டிமீட்டர், செட்டிக்குளம் 2 சென்டிமீட்டர், பெரம்பலூர் 1 சென்டிமீட்டர். மேலும் நாமக்கல் மாவட்டத்தோட மங்களாபுரம் 3 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. நாமக்கல்ல 2 சென்டிமீட்டர், மேலும் புதுச்சத்திரம் 2 சென்டிமீட்டர், சேந்தமங்கலம் 1.5 சென்டிமீட்டர், நாமக்கல் கலெக்டர் ஆபீஸ் 1.5 சென்டிமீட்டர், மோகனூர் 1 சென்டிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் 2 சென்டிமீட்டர், சென்னிமலை 1 சென்டிமீட்டர், ஈரோடு 1 சென்டிமீட்டர். மேலும் இலந்தைக்குட்டை மேடு ஒரு 7 mm, அதாவது 3/4 சென்டிமீட்டர். இன்னும் மழைப்பொழிவுகள் அந்த மாவட்டத்தில் தூறலாக இருக்கிறது. அடுத்தது சென்னையில் கூட நேற்று மழைப்பொழிவு புழல் 1/2 சென்டிமீட்டர். பெரிய அளவில் மழை இல்லைன்னா கூட மழைப்பொழிவு ஆங்காங்கே அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமானூர்லையும் மழை. இது மழைமானி உள்ள இடங்கள்ல தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இதை விட கூடுதல் மழை நாமக்கல் மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்றைக்கு பொழிந்திருக்கிறது. சில இடங்களில் பல கிராமப்புறங்களில் பொழிந்திருக்கிறது. சேலம் மாவட்டத்திலும் அதுபோல திருச்சி மாவட்டத்திலையும் இன்னும் பல இடங்களில் மழை பொழிவு. அதே போல டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் மாவட்டம், பூதலூர், திருக்காட்டுப்பள்ளி இதெல்லாம் மழை பொழிந்திருக்கிறது. அறிக்கை வந்ததும் தெரியும். பூதலூர், திருக்காட்டுப்பள்ளி, திருவையாறு, தஞ்சாவூர் மற்றும் அந்த ஆலக்குடி போன்ற பகுதிகளெல்லாம் மழை பொழிவு. மேலும் டெல்டா மாவட்டத்தில் கிழக்கே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம்
கடலோர பகுதியில் நேற்றைக்கு மாலை கனமழை பொழிவு. திருத்துறைப்பூண்டிக்கும் வேளாங்கண்ணிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கனமழை பொழிவு பொழிந்தது. அதே போல ஆங்காங்கே மழை பொழிந்திருந்தாலும் முழு விவரம் கிடைத்ததும் அறிவிக்கிறேன். இன்றைய வானிலை அறிக்கைக்குள் போவோம். இன்றைய மழை பொழிவு மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகள், கரூர், நாமக்கல், ஈரோடு மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள், ஆங்காங்கே பெரும்பாலும் கிழக்கு பகுதி, காவிரி கரையோர பகுதி, திருப்பூர் மாவட்டத்தோட தாராபுரம் மற்றும் அந்த கிழக்கு பகுதி, வெள்ளக்கோவில் மற்றும் மடத்துக்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதே போல பொள்ளாச்சிக்கு உடுமலைப்பேட்டை தெற்கே மானப்பட்டி உள்ளிட்ட வார்த்தைகள் தான் வாய்ப்பு. இந்த ஊரெல்லாம் சொல்றேன்னு இந்த ஊரில் இன்றைக்கே பெய்யும் உறுதின்னு கிடையாது. நான் ஒரு வனப்பகுதி பேரை சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால தான் குறிப்பாக இந்த மடத்துக்குளம், மானுப்பட்டி அப்படிங்கிற ஒரு பெயரெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த இடத்துல பெய்யும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பிடக்கூடாது. மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிற பகுதிகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த பகுதிகளில் வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்களில் சில இடங்களில் நாமக்கல் மற்றும் சேலம், திருச்சி, கரூர், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இடங்களில் 10 சென்டிமீட்டர் கூட இன்றைக்கு மழை பொழிவு பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு மாலை இரவில் நாமக்கல், சேலம், திருச்சி, கரூர், திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கூடுதல் வாய்ப்பாக இன்றைக்கு தெரிகிறது. அதே போல தஞ்சாவூர் மாவட்ட மேற்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தோட தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் வாய்ப்பு தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் இப்படி. அதே போல டெல்டாவிலும் வட உள் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே இருக்கும். தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பிற பகுதி, சிவகங்கை மாவட்டத்திலையும், ராமநாதபுரம் மாவட்ட பகுதியிலையும், மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் மழை பொழிவுகள் இருக்கும். அதே போல பாலக்காட்டு கணவாய் போலவே ஆரியங்காவு கணவாயில் நுழையக்கூடிய மழை பொழிவு காற்றானது கயத்தாறில் நேற்று பெய்தது போல கயத்தாறு, மணியாச்சி மற்றும் கடம்பூர், எப்போது வந்தான், குறுக்குச்சாலை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட விளாத்திக்குளம் பகுதிகளுக்கும், அருப்புக்கோட்டை, திருச்சுழி பகுதிகளுக்கு வாய்ப்பு தான். இதெல்லாம் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கணவாய் பகுதி குறுகிய கணவாய், காற்றும் குறைவாக வரும், வெப்ப சலனத்திற்கும் குறுகிய இடம் தான் அந்த இடம். ஆனால் பாலக்காட்டு கணவாய் பறந்து விரிந்த, வெப்பமும் அதிகம் கிடைக்கும், காற்றோட நுழைவும் கூடுதலாக இருக்கும் என்பதனால மதுரை, சேலம் இடையே கூடுதல் மழை வாய்ப்பு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது. தொடர்ந்து பெய்யக்கூடிய மழை அல்ல, இடி மழை. இறுதியாக வலங்கைமான், நீடாமங்கலம் மற்றும் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி வரைக்கும் நாளை அதிகாலை வந்து கொடுக்கலாம். அதே போல கடலூர் மாவட்டத்தோட காவிரி கரையோர பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்கலாம். இன்றைக்கு போலவே நாளைக்கும் மழை பொழிவுகள் உறுதி. ஆங்காங்கே இந்த நிகழ்வு யூடர்ன் போட்டு இன்றைக்கு 21ஆம் தேதி நெல்லூருக்கு கிழக்கே இருப்பது, 22ஆம் தேதி சென்னைக்கு கிழக்கே இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதே போல நாளை சென்னைக்கு கிழக்கையும், 23ஆம் தேதி கடலூருக்கு கிழக்கையும், 24ஆம் தேதி டெல்டா ஒட்டி வட இலங்கை ஒட்டி வந்துவிடும். இந்த நிகழ்வு கரை கடக்கும் பொழுது செயலிழந்து அறிவிக்கப்பட்ட அந்த 3 கோடுகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பரப்பளவு எவ்வளவு இருக்கோ அதன் ஒட்டுமொத்த வழித்தட வழியாக பறந்து விரிந்த பரப்பாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக 24, 25, 26, 27 ஆகிய 4 நாட்கள் தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். ஆகவே நிகழ்வானது நெருங்கட்டும். இப்பொழுது மண்டலமாக இருக்கிறது. நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது மீண்டும் செயலிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை அது மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் செயலிழந்துதான் கரை கடக்கும் என்பதனால மழை பொழிவோட தீவிரம் அது எந்த அளவிற்கு செயலிழக்கிறது என்பதை பொறுத்து தான் அமைய இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்வு 24, 25, 23 நெருங்கும். அப்போ சென்னைக்கு மழை பொழிவை தொடங்கணும். 23ஆம் தேதி 24 பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை தொடங்கினோம். 25 அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். 26, 27 மழை இருந்து கொண்டுதான் இருக்கும். 28ஆம் தேதி ஒரு இடைவெளி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 29ஆம் தேதி அடுத்த நிகழ்வு இலங்கையை தொட்டுவிடும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கோடிட்டப்படை வழித்தடத்தில் வருவது அது வட இலங்கை வந்து அதுவும் தென் மாவட்டங்கள் வழி திசை மாறி போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி சென்றாலும் உள் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு எட்டி பிடித்து மேற்கு தொடர்ச்சி மலை வரை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே 29, 30, 31ஆம் தேதி அடுத்த நிகழ்வு மழை பொழிவை புத்தாண்டில் கூட மழை பொழிவை கொடுக்க வாய்ப்பு தெரிகிறது. 2025 ஜனவரி 1 கூட மழை வாய்ப்பு தெரிகிறது. அதே போல அதற்கடுத்த நிகழ்வு அதிலிருந்து ஒரு 6 நாள் 5 நாள் கழித்து 7வது நாள் 7ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு மேல் 7, 8, 9, 10 தேதிகளிலே அடுத்த நிகழ்வும் வட இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா வழியாக தென் தமிழ்நாடு வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கக்கூடிய நிகழ்வு. அதுவும் சற்று வலுவான நிகழ்வு தான். எல்லாமே மழை தரக்கூடிய நிகழ்வு. தயவு செய்து காற்று அச்சம் வேண்டாம். எதிலும் காற்று இருக்காது.
நிறைய மழைப்பொழிவை தரக்கூடியது. ஆகவே ஜனவரி 10 வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் 3 இருக்கிறது என்பதையும், இந்த யூட்டர்ன் போட்டு வரக்கூடிய நிகழ்வு அல்லாமல் மேலும் 2 நிகழ்வுகள் மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.